தீபன், கோவை மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர். எனக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த எனது ஆசான் ஈஆர் ஈஸ்வரனை வணங்குகிறேன். மற்றும் எங்கிருந்தாலும் இங்கே வந்தாலும் வராட்டியும் எனக்கு முதுகெலும்பாக இருந்து எனக்கு ஆதரவாக இருக்கிற கேஎஸ் குழந்தைவேலு எங்கள் மாவட்டத்தாரையும் வணங்குகிறேன். இந்த மேடையில் விட்டிருக்கின்ற மாநிலத்துடைய இளைஞர் செயலாளர் மேதகு தென்னகத்து பிரபாகரன், திரு சூரியமதி மாமா அவர்களுக்கும், பொன்னகை மன்னன் பொள்ளாச்சி நித்யானந்தன் அவர்களுக்கும், இளைஞரின் இளைய தளபதிகள் 2 இளைய தளபதிகள் சங்கர் பிரேம் மாமா மற்றும் ஜே.கே. மாமா அவர்களும், என்னுடன் மக்கள் பணியில் போட்டியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஆலோசனை என்னென்னா, இவங்க எல்லாம் வந்து பேசுன வரைக்கும் கருத்து ஓகே. என்னோடய ஆலோசனை வந்து உறுப்பினர் சேர்க்கை. நான் இப்போ பேசுகிற கருத்தை வந்து பிரேமாம அட்ரஸ் பண்ணோம் முடியும் போது. அதாவது மாமா இப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க எங்கே போனால் கொங்கு மரியாதை இருக்குனாங்க. மரியாதை நீங்கள் உருவாக்குனது, நான் உருவாக்கல. நான் உருவாக்க என்ன பண்ணணும்? நான் வந்து இப்போ எங்களுக்கு அடுத்து பெரிய கூட்டம் போகிறேங்கிறாரு. இதே கூட்டம் பத்தாது, உறுப்பினர் சேர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும். தலைமையிலேருந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும். இளைஞர்களுக்கும் சரி எல்லா ஐடிவிக்கும் ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுங்க. இத்தனை உறுப்பினர் சேர்த்தணும், உறுப்பினர் சேர்த்து அந்த மாடுன்னு டிக்ளேர் பண்ணணும். அது ஒரு கருத்து மாமா. அப்புறம் இன்னொன்றுன்னா, இனி வரும் 6 மாதம் வந்து நமக்கான மாதம்தான். அதாவது தேர்தல் வருவது வந்து எம்எல்ஏ ஆகிறது, அதெல்லாம் வந்து அந்த தொகுதியில் வேலை பார்க்குறோம். நம்ம சொந்த தொகுதியில் சொந்த பகுதியில் நம்மளை தவிர்த்து ஓட்டு வாங்க முடியாதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது என்ன இருக்குன்னா, நம்ம இயல்பாகவே ஆக்டிவாக இருக்கணும். எங்கே போனாலும் இப்போ நான் தீபன் போனால் தீபன் வந்தாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இணக்கமாக பார்த்து நம்ம கொண்டு வரணும். நானுமே ஆளுங்கட்சிக்காரங்க நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க தான் சில விஷயங்களில். ஆனால் நம்மளை தவிர்த்து அவன் போக முடியாத மாதிரி ஒரு நுழையை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்து. இப்போ வந்து இப்போ உள்ளாட்சி பிரதி வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. ஆக்டிவாக அந்த மட்டும் கிடைக்கும். இப்போ வந்து அது கிடைச்சது இப்போ பொள்ளாச்சி சாந்தாகட்டும், இங்கே இனியா இருக்குது அப்படி, அதுபோக மற்ற ராதாகிருஷ்ணன் இருக்க இவங்களாம் வந்து செயல்பட்டு இனி இவங்க இனியும் இல்லாமல் சாந்தமூர்த்தி இல்லாமல் இவர் இல்லாமல் அந்த பகுதியில் ஓட்டு வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிலை எல்லாத்துக்கும் உருவாக்கி கொடுக்கணும். அப்போ நம்ம ஆக்டிவ் வந்தால் மட்டும் தான் திமுக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இல்லைனா கன்சிடர் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஓட்டை தான் பார்ப்பான். ஸோ வந்து அந்த மாதிரி வாய்ப்பு வேணும்னா நம்ம ஆக்டிவாக இருக்கணும். ஸோ நம்ம கூட எத்தனை இளைஞர் வர்றாங்க, எத்தனை பசங்க இருக்கிறாங்க பொறுத்தான் அவன் நம்மளை வெயிட் போட்டு பார்ப்பான். இது வந்து உண்மை, எதார்த்தமான உண்மை, மேடைக்கு பேச கிடையாது, எதாவது உண்மை. நம்மகிட்ட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து அவன் கன்சிடர் பண்ணுவான். தவிர நம்மளை வந்து கொங்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை எடுத்துக்க மாட்டான். ஸோ நம்ம வந்து வெயிட் காட்டணும். எங்கே போனாலும் சொன்ன வேலை ஆகுதுன்னா வேலை ஆகுது. நம்ம ஸ்ட்ரென்த் இருந்து ஃபைட் காட்டினது ஆகும். நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம சுயநலமாக செயல்படலாம். நம்ம வதிக்கிற ஆசைப்பட்டோம்னா ஆட்டோமேட்டிக் கட்சி வளர்ந்துடும். ஸோ அந்த 2 வாய்ப்பும் நீங்கள் கொடுக்கணுமா? வாய்ப்பு நன்றி. அடுத்து நம்ம துணை பொதுச் செயலாளர் வந்து